எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான பதிவு. நாளைய தினம் நமக்கு வருடத்தினுடைய முதல் அமாவாசை, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய மங்களவார அமாவாசை. இப்படி இந்த அற்புதமான திருநாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லுப்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இருள் முழுவதுமே விலகி ஒளிபெற செய்யக்கூடிய ஒரு அற்புத திருநாள். இப்படி இந்த அற்புதம் வாய்ந்த நன்னாள் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிற இருளிலிருந்து விடுபடணும், வாழ்க்கை ஒளிமயமானதாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த அற்புத திருநாள் நமக்கு கை கொடுக்கும். அதுலேயும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். சாதாரணமாகவே கல்லுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே அளிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்பையை வைத்து நம்ம அமாவாசை தினங்களில் பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பிரச்சனைகளையும் விலகி செல்வமழை பொழிவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். அதனால தான் குறிப்பிட்டு கல்லுப்பை வைத்து நம்ம பரிகாரம் மேற்கொள்கிறோம். இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய கல்லுப்பை வைத்து மட்டும்தான் செய்யணும். இதர தினங்களில் வேறு பரிகாரங்களுக்கு வாங்கின கல்லுப்பை கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க. நாளைய தினம் கட்டாயம் கல்லுப்பை வாங்கிட்டு பரிகாரம் செய்துக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய கல்லுப்பை எப்போ பரிகாரம் செய்யணும், அதை வைத்து எந்த மாதிரி எப்போ பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்தீங்கன்னா மாலை நேர வழிபாடு, விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு, விளக்கேற்றி வெளிப்படுவோம் இல்லைங்களா. காலையில் நம்ம முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுப்பது, படையலிடுவது, இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வங்கி கடன், வாகன கடன், வீட்டு கடன், நகை கடன், இப்படி எந்த ஒரு கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். இதை தவிர்த்து வீட்டில் எப்பயுமே பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குது, வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை தவிர்த்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும், தொழிலில் நல்ல லாபம் வேணும், ஏற்படக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த ஒரு அற்புதமான சித்திரை அமாவாசை நாளின் பொழுது கல்லுப்பு பரிகாரத்தை மேற்கொண்டாலே தொழில் விருத்தியாகும், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அனைத்துமே தீரும், லாபகரமாய் தொழில் அமைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதனால் குறிப்பிட்டு இவங்க அப்படின்னு சொல்லி இல்லாமல் யாருக்கெல்லாம் பணம் சார்ந்த கஷ்டங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். இந்த பரிகாரம் மேற்கொள்ள வேண்டிய நேரம் யாரெல்லாம் மேற்கொள்ளலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்ததாக பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் நீங்கள் கல்லுப்பை நிறைவாக முதல்ல எடுத்துக்கணும். கைகளில் கல்லுப்பை, அதாவது யார் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்களுடைய கைப்பட கல்லுப்பை எடுத்து இந்த கண்ணாடி கிண்ணத்தில் நிறைக்கணும். மற்றொருவர் நிரப்பின கிண்ணத்தில் இன்னொருத்தவங்க வைத்து பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் யார் இந்த கல்லுப்பை நிரப்புறாங்களோ அவங்களே தான் இந்த பரிகாரம் முழுமையாக மேற்கொள்ளணும். முதல்ல 3 கைப்பிடி அளவு கல்லுப்பை மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து சேர்த்து கொள்ளுங்க. கிண்ணம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவைக்கு ஏற்றாற் போல் கல்லுப்பை சேர்த்து கொள்ளலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு. மிளகு பொதுவாகவே நம்ம பைரவர் குகந்த வழிபாடுகளின் பொழுது பைரவருக்காக தீபம் ஏற்றுவது, அஷ்டமி நாட்களில் பைரவருக்காக தீபம் ஏற்றும் பொழுது மிளகை பயன்படுத்துவோம். அப்படி அந்த மிளகு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தீவினைகளையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய பொருள். அதை கல்லுப்போடு சேர்க்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே முறியடிக்கக்கூடிய கல்லுப்போடு இந்த மிளகை சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு அபாரமான பலன்களானது கிடைக்கப்பெறும். மிளகு எத்தனை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் முழு மிளகாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்ததாக 3வது சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெண்கடுகு. வெண்கடுகு பொதுவாகவே எல்லா விதமான கெட்டவைகளையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கக்கூடிய பொருள். இப்படி இந்த வெண்கடுகை நம்ம கட்டாயமாக சேர்க்கணும். சும்மா கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சேர்த்துக்கிட்டாலே போதும். வெண்கடுகு பொதுவாகவே நம்ம சாம்பிராணி தூபத்தின் பொழுது தூபம் போடக்கூடிய சமயத்தில் இந்த தூபக்காலில் சாம்பிராணி பொடியோடு சேர்த்து இந்த வெண்கடுகையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை சக்தியினுடைய தாக்கமும் வெளியேற்றப்படும். அப்படி இந்த வெண்கடுகை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 4வது
சார்ந்து சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ₹1 நாணயம், அதோட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்க்கணும். ஏன் குறிப்பிட்ட இந்த பொருட்களோட நம்ம ₹1 நாணயத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு பணம் சார்ந்த கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கு காரணமாக அமையக்கூடியது தீய சக்தியினுடைய தாக்கம். அப்படி அந்த தீய சக்திகளை முறியடிக்கக்கூடிய விதத்தில் நம்ம கல்லுப்புக்கு மேலே ₹1 நாணயத்தையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளையும் அறியாமல் நம்ம வீடுகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வெளியேறக்கூடிய விதத்தில் நமக்கு இந்த சேர்க்கையானது அமையும். அதனால இந்த கல்லுப்பு, இந்த வெண்கடுகு, மிளகு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தீயவைகளை அளிக்கக்கூடியது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் நம்ம வீடுகளில் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையுமே கண்டிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் கல்லுப்புக்கு மேலே நம்ம நாணயத்தை வைப்பதால் கட்டாயமாக அனைத்துமே விலகப்பெறும். இப்படி இந்த பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. நிறைவாக இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு துளசி இலை, ஒன்று கருந்துளசியாக இருக்கலாம், பச்சை துளசியாக இருக்கலாம், எது உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து இந்த குறிப்பிட்ட அமாவாசை நேரத்தில் வரக்கூடிய மாலை நேர வழிபாட்டில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணம் சார்ந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட தினங்களில் ஒரு சில பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வரணும். செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக கடன் முழுவதுமே தீர்வதற்குண்டான அற்புத வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாள். அப்படி அந்த நாளோடு நமக்கு அமாவாசை இணைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கல்லுப்புக்கு மேலே கெட்ட சக்திகளை விரட்டக்கூடிய கல்லுப்புக்கு மேலே ஒரு சில பொருட்களை வைத்து நாணயத்தை வைப்பதன் காரணமாக கண்டிப்பாக நமக்கு எப்பேற்பட்ட கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகளானது அமையும். இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்தாச்சு. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டினுடைய பூஜை அறை முன்பாக உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்திருங்க. நிறைவாக இந்த கிண்ணத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டு வாசல் கதவை திறக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி அந்த வாசல் கதவை திறப்பதற்கு பின்புறத்தில் நம்ம வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நுழைவிடத்தில் நான் சொல்கிறேங்க. ஏன்னா ஒரு நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நுழைவதற்குண்டான நுழைவிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டினுடைய நிலைவாசல் பகுதி தான். அப்படி அந்த நிலைவாசல் கதவுக்கு பின்னாடி இந்த குறிப்பிட்ட பொருட்களை வைப்பதால் கட்டாயமாக நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துர்சக்திகளும் நுழையாது, வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளும் வெளியேற்றப்படும். இதை தொடர்ந்து நம்ம சாம்பிராணி தூபம் போடக்கூடிய செயல்கள் இது அனைத்தையுமே நம்ம கண்டிப்பாக மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்போ வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் உயர்வான இடத்துல, நிலைவாசல் கதவுக்கு பின்னாடி வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் உயர்வாக பார்த்து நீங்கள் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத மட்டும் செய்திருங்க. இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே எப்போ வரைக்கும் வைத்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், அமாவாசை முடிந்து தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க. இதர பொருட்கள் அனைத்தையுமே ஓடுகின்ற நீரில் கரைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை ஓடுகின்ற நீர் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சித்திரை அமாவாசை கண்டிப்பாக நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கை மேலே பலன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா சித்திரை அமாவாசை நாளின் பொழுது கல்லுப்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.